வெற்றி பெற செய்யலாம். வாழ்த்துக்கள் தகவல். தண்ணியே இல்ல, எங்க பார்த்தாலும் தண்ணியில. திருத்துறைப்பூண்டியில பாத்தீங்கன்னா தண்ணியில உப்பா போச்சு இல்லையா? ஆமா தானே, உப்பா போயிடுச்சு. இன்னைக்கு இந்த புள்ள நாளைக்கு இன்னும் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு இந்த புள்ள சோத்துக்கு தண்ணிக்கு எங்க போகும்? அப்ப நல்ல ஒரு இயற்கை வளங்கள் இங்க வேணும் அப்படின்னா, இந்த புள்ள பாதுகாப்பா இந்த நிலத்துல வாழணும் அப்படின்னா நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு தான் நீங்க வாக்களிக்கணும். என்னோட பேச்செல்லாம் கேளுங்க. இதுவரை 50 வருஷம் மேல திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி பண்ணி ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டாங்க. நம்ம நாட்டை சுடுகாடு ஆக்கிட்டாங்க. வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மக்களை ஏமாத்தி இலவசம் அப்படின்ற பேர்ல மக்கள் எல்லாத்தையும் சீரழிச்சிட்டாங்க. ஒரு முறை மாத்தி ஓட்டு போடுங்க. நான் இந்த பகுதியில வேட்பாளரா போட்டிடுறேன். MBA படிச்சிருக்கேன். இந்த இடத்துல நிக்கிற நான் ஒரு கூலித்தொழிலாளியோட பொண்ணுதான். எங்க அப்பாவும் பெரிய ஆள்லாம் கிடையாது, கூலித்தொழிலாளி பொண்ணுதான். மக்களுக்கு சேவை செய்யணும்னு இந்த இடத்துல நிக்கிறோம். ஒரு முறை மாத்தி ஓட்டு போடுங்க, வாய்ப்பு கொடுங்க. ஹலோ, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்னடா அத்தைய பார்க்க வெக்கமா? இந்தாங்க பிடிங்க, வாங்கிக்க வரோமா. விவசாய சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க தங்கம். என்னன்னா இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இன்னைக்கு நம்ம படிச்சு என்ன டிகிரி படிச்சாலும் இங்க வேலை கிடைக்குதான்றது கேள்விக்குறியா தானே இருக்குது. நமக்கான பாதுகாப்பு இருக்குதுனால ஒண்ணுமே இல்ல. நம்ம அம்மா அப்பா செஞ்ச தவிர திமுக அதிமுக மாறி மாறி ஓட்டு போட்டு அந்த பலனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு நமக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. மாற்று அரசியல் நமக்கு வரணும். ஒரு முறை ஒரு பெண் வேட்பாளர் நிக்கிறேன், எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. வீட்டுல இல்லாட்டி சொல்லுங்க. சீமானோட பேச்சு யூடியூப்ல எல்லாம் கேளுங்க. திருத்துறைப்பூண்டி சட்டமன்றத்துல நான் தான் வேட்பாளரா போட்டிடுறோமா. இதுவரை நீங்க நிறைய ADMK TMK கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளுக்கும் நீங்க வாக்களிச்சிட்டீங்க. ஏதாச்சும் உங்களுக்கு மாற்றம் வந்திருக்கா? நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல. நாங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் தரோம்னு சொல்றாங்க. எதுக்கு அந்த 1000 ரூபாய்? 1000 ரூபாய் வச்சு ஒரு கடத்தருக்கு போயிட்டு வர முடியுதா? சாதாரண இந்த கடையில இங்க ஒரு சாப்பிட்ட வரத்தையும் நமக்கு குறைந்தபட்சம் 500 ரூபாய் மேலதான் செலவாகுது. எங்க பார்த்தாலும் விலைவாசி, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிடுச்சு. நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பா இருந்து போயிட்டு வர முடியுதா? எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு காலேஜ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு பாதுகாப்பா வர முடியுதா? ஒண்ணுமே இல்ல. எங்க பார்த்தாலும் கொலை இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நம்மளோட இயற்கை வளங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து ஒரு மாற்றம் வரணும். இப்ப நாம் தமிழ் பாத்தீங்கன்னா யாரு கூடயும் கூட்டணி கிடையாது. தனிச்சுதான் நாங்க போட்டிடுறோம். தனிச்சுதான் போட்டிடுறாங்க. நம்ம தொகுதிக்குரிய வேட்பாளரு நம்மளுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. வரக்கூடிய தேர்தலில் 2026 தேர்தலில் ஒரு மாற்றத்தை திருத்துறைப்பூண்டி சட்டமன்றம் சந்திக்கணும். நம்ம தொகுதியோட வேட்பாளரு என்ன கட்சி தெரியுமா? சரி போடுறீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் வேட்பாளர் எடுத்துங்க, இன்னும் கூட எடுத்துங்க. வரட்டும். இன்னைக்கு எங்களோட கட்சி கொள்கை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெற்றி பெற செய்யலாம். வாழ்த்துக்கள் சகோதரி. சகோதரி வாழ்த்து, சகோதரி வாழ்த்து, வாழ்த்து. ஏன்னா நீங்க சொந்த பாருங்க, அது மகிழ்ச்சி தாங்க. நானும் எங்க அப்பாவும் ஒரு விவசாய கூலி வேலை தான் பாக்குறேன். அவங்களோட பொண்ணுதான். நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்கேன். கையில